So question number 13 என்ன கொடுத்துக்கிறான்? இதுல social distance மாதிரி கொடுத்துக்கிறான். ft of x கொடுத்துட்டான். f of x என்ன கொடுத்துக்கிறான்? x power 100 plus sin x minus 1 கொடுத்துக்கிறான். சொல்றாங்க f dash of x சொல்றாங்க. f dash of x என்ன கிடைக்கும்? 100 into 100 cos x 100 cos x 100 x sorry power 100 99. x power 99 plus cos x. வெரி குட். இப்போ ஒவ்வொரு இன்டர்வலை செக் பண்ண போகிறோம். ஏங்கிறது என்னது? ஆப்ஷன் 0,1. அப்போ ஏங்கிற ஆப்ஷன் 0,1ன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0,1ங்கிறது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவா? டெசிமல் வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் தானே? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே 0, இங்கே 1. இங்கே இருக்கிற பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? 0.1, 0.2, 0.3 அப்படியே போயிட்டு இருக்கு. அங்கே அப்ளை பண்ணும்போது இது பாசிட்டிவ் தானே? Correct sir. பாசிட்டிவ் தானே? Positive. அப்போ இங்கே என்ன ஆகும்? காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. எல்லாமே நீங்கள் எக்ஸோட வேல்யூ நீ பாசிட்டிவ் அப்ளை பண்ணுறது இங்கே என்ன கிடைக்கும்? இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? எக்ஸ் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இங்கே பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது இஸ் அ பாசிட்டிவ். கரெக்டுங்களா? Okay sir. அப்போ என்ன ஆகும்? பாசிட்டிவ்னா f dash of x என்ன கிடைக்குது? கிரேட்டர் தன் 0 லெஸ் தன் 0. ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ கிரேட்டர் தன் 0. அப்போ எப்போ வந்து என்ன கிடைக்குது? இன்க்ரீஸிங்கா? Increasing. இன்க்ரீஸிங். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இன்க்ரீஸிங். சரி, செகண்ட் கேஸ் என்ன ஆகும்? π/2 to π. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. π/2 to π. நம்ம குவாட்ரண்ட் ட்ரா பண்ணிக்கலாமா? டிங்கிற ஆப்ஷன் வந்து குவாட்ரண்ட் ட்ரா பண்ணணும். இதே f dash தான், பட் பிங்கிற ஆப்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? குவாட்ரண்ட் ட்ரா பண்ண போகிறோம். π/2 to π. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இப்போ நான் குவாட்ரண்ட் ட்ரா பண்ணுறேன். இது ஒரு குவாட்ரண்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு? இது 0, இது என்னாச்சு? 0, இது வந்து π. இது வேணா 0 வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் இது வேணா 0 வச்சுக்கலாம். இப்போ என்னாச்சு? அவன் கொடுத்த பார்ட் வந்து இந்த பார்ட்டு. இந்த பார்ட்டில் என்ன தெரியும்? காசு வந்து நெகட்டிவ். கரெக்டுங்களா? காசோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? நெகட்டிவ் தெரிஞ்சிச்சு. கரெக்டாமா? So f is decreasing sir. வெயிட் அவ்வளோ சொல்லப்படக்கூடாது. f dash of x என்ன கொடுத்துக்கிறோம்? ஓவராலாக பார்க்கணும். 100 into x power 99 plus cos x. இங்கே என்ன தெரியும் உனக்கு? cos x வந்து நெகட்டிவ் தெரியும். நெகட்டிவ்னா காசோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? -1. நெகட்டிவ்ல மேக்ஸிமம் வேல்யூ என்ன? உனோட டொமைனுக்கு ரேஞ்ச் -1. காசோட ரேஞ்ச் என்ன? -1 தான். கரெக்டாக? மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ நெகட்டிவ்ல போகும்போது உனக்கு எது வேல்யூ? -1 தான் மேக்ஸிமம் இருக்கும். அதான் மினிமமாக இருக்குது. சரிங்களா? சரி. Okay sir. பையோட வேல்யூ ஆல்ரெடி உனக்கு தெரியும். பையோட வேல்யூ என்ன? 3.14. π/2 வேல்யூ அதாவது 3.14 டிவைடட் பை 2 இருக்கும். கரெக்டாமா? Correct sir. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ எப்படி ரன் ஆகும்? ஒன்று 3.14லேருந்து, அதாவது 3.14 டிவைட் பை 2லேருந்து 3.14 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3.14ஓட வேல்யூ என்ன? கிரேட்டர் தன் 1 லெஸ் தன் 1 ஈக்குவல் டு 1.1 5 மீதி எவ்வளோ கிடைக்கும்? 7 1.57. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? கிரேட்டர் தன் 1 வருது. கரெக்டுங்களா? இந்த லைஸ் பிட்வீன் வேல்யூ எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? கிரேட்டர் தன் 1 வருது. சரியாமா? உங்களுக்கு புரியுதா? Correct sir. Okay sir. அப்போ கிரேட்டர் தன் 1 இது -1. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு கிரேட்டர் தன் 1லேருந்து ஒரு -1 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேட்டர் தன் 0 வருமா? லெஸ் தன் 0 வருமா? 0. எடுக்கிற அதுலேருந்து -1 அப்ளை பண்ணுற. இந்த -1 அப்ளை பண்ணும்போது கிரேட்டர் தன் 0 வருமா? லெஸ் தன் 0 வருமா? இதனோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? கிரேட்டர் தன் 1 சொல்லிட்டு இதனோட வேல்யூ. இதனோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? -1 சொல்லிக்கிறேன். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? கிரேட்டர் தன் 0 கிடைக்குமா? 0 தான் சார் வரும். என்னமா? 0 தான் சார் வரும். 0 அப்புறம் வரும். இது கிரேட்டர் தன் வேல்யூ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் போட்டுக்கிறேன். கிரேட்டர் தன் 1ன்னு மேபி 1.5 கூட எடுத்துக்கோ. இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்ன எடுத்துக்கோ? 1.57. அப்போ 1.59 எடுத்துக்கோ. அப்போ 1.59 -1 எவ்வளோ வரைக்கும்? 1.59 மைனஸ் நான் கேட்குற கொஸ்டின் 1.59 -1 பாசிட்டிவா நெகட்டிவா?
நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் சார் வரும். பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் என்ன மீனிங்? கிரேட்டர் தென் 0. அப்போ கிரேட்டர் தென் 0 என்னது? எப்போ வந்து இப்போ இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? எஃப் இஸ் இன்க்ரீசிங். கரெக்டுங்களா? இன்க்ரீசிங். அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னதாவது? இன்க்ரீசிங் ஆகுது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் என்ன ஆகுது? இன்க்ரீசிங் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன? 0 to π/2. தேர்ட் பாயிண்ட் என்ன? 0 to π/2. அப்போ தேர்ட் பாயிண்ட் மாற்றலாமா? தேர்ட் பாயிண்ட் ஓகே சார். 0 to π/2. f dash of x fixed தான். f dash of x என்னது? 100 into x power 99 plus cos x. அப்போ என்னது? டிஃபைன் பண்ணு. என்ன இன்டர்வல் சொல்லிக்கிறான்? இன்டர்வல் வந்து 0 to π/2 சொல்லிக்கிறான். 0 to π/2. π/2 மீனிங் என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1.57 கண்டுபிடிச்சோம். இதோட ரேடி வேல்யூ. சரி, 0 to π/2 ஆல் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது? பாசிட்டிவ். கரெக்டுங்களா? ஆல் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது? பாசிட்டிவ். அப்போ இது கிரேட்டர் தென் 0. இது என்ன வேல்யூ? 0லேருந்து 1.57 வரைக்கும் மூவ் ஆகுது. கரெக்டாக? 0லேருந்து 1.57 வரைக்கும் மூவ் ஆகுது. இப்போ என்னது? இது எகெயின் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்னு என்ன ஆகும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எகெயின் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ்னா எப்படி இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இன்க்ரீசிங் சார். ஓகே. அப்போ தேர்டு கேஸ் என்னாச்சு? இன்க்ரீசிங் தான் வருது. தேர்டு கேஸ் இன்க்ரீசிங் தான் வருது. அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எந்த இன்டர்வல்னு கேட்குறான். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எந்த இதுலையுமே இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். டிக்ரீசிங். டிக்ரீசிங் எந்த ஆப்ஷன்? நன் ஆஃப் த தான் கேட்குறான். அது எந்த இன்டர்வலுமே டிக்ரீசிங் கிடையாது. therefore all function are increasing. அதனால வந்து டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும்.